என்ன? ஏய், வளர்ந்துதான் இருக்க. ஒழுங்கா உட்கார மாட்டியா? எப்படி உட்காரணும்னு தெரியாத உனக்கு? ஒழுங்கா தானே உட்காந்துருக்கேன். என்னது இது? இதுவா? நான் என்ன பண்றது? உங்க அப்பா தான் இந்த லுங்கியை கொடுத்தாரு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி லுங்கியை கட்டி பழக்கம் இல்ல. சும்மா ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காத. உனக்கு இதே வேலையா போச்சு. மாப்ள மாப்ள பா சொல்லவா? இல்ல சொல்லு 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 சொல்லு. கூப்பிடு கூப்பிடு. மாடி அப்பா எதுவும் பிரச்சனையா? இல்லப்பா. மாப்ள தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. ரூம் ஸ்ப்ரே மட்டும் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். சொல்றி. மாமா எதுக்கு இதெல்லாம்? இல்ல மாப்ள, அந்த இடத்துல நீங்க அசௌகரியமா இருந்துடக்கூடாதுல்ல, அதான் என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மாடி இந்து, ஒண்ணு தெரியுமா? இந்த ரூம் ஸ்ப்ரே கூட நல்ல வசதியான ரகம் தான். 240 ரூபாய் கேட்டோம். நான் விலைய கூட பார்க்கல, உடனே வாங்கிட்டேன். நல்லா கம கமன்னு வாசனையா இருக்குல்ல. ஏன்னா மாப்பிள அவங்க வீட்டுல அப்படித்தானே இருந்திருப்பாரு. நல்லா ஏசி போட்டு ஸ்பிரிங் மெத்தையில ஜம்முன்னு தூங்கி இருப்பாரு. நம்ம வீட்டுல அந்த மாதிரி எதுவும் இல்லையேம்மா. ஏதோ என்னால முடிஞ்சது. மாப்பிள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல? சரி 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 சரி, நான் வரேன். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? அப்படி என்ன ஸ்பெஷல்? என்ன கேட்டுட்டேன்னு எப்படி முறைக்கிற? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. ஓ, தெரிஞ்சுக்கவே வேண்டாம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? தூங்கு. இல்ல, உங்க அப்பா என்ன பணக்கார விட்டு மாப்பிள்ளைய நினைச்சு இவ்வளவு அக்கறை எடுத்து பாத்துக்கிறாரு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னதான் ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்க அப்பா கவனிச்சுக்கிறது ஒரு நல்ல ஃபீலா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில இந்த அளவுக்கு என்கிட்ட அன்பாவோ இந்த அளவுக்கு உபசரிச்சு நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாமே புதுசா இருக்கு. இதெல்லாம் அனுபவிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, நீ எழுதிட்டு படுத்துங்க. ஏய், தூங்கும் போது லைட்ட ஆஃப் பண்ணிடு ப்ளீஸ். நைட்டு கொஞ்சம் குழாவி பேசுறது என்ன? நீங்க வந்ததுல இருந்து என்ன வெறுப்பேத்துறேன்னு தான் நினைச்சேன். ஆனா ஐயோக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்பா கூப்பிட்டாருன்னு தான் வந்தோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா ஒண்ணுக்கா, நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கவே இல்லை. எங்களை பார்த்ததும் நீ விலகி விலகி போறதும், உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டதும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்.
ஆமாண்டி, இந்த இடத்துல நான் கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனா அதை கெடுத்தது யாரு? நீ தானே. நீ தாலி கட்டிட்டு போயிட்ட. ஏன் கல்யாணம் நின்னு போனதுல எனக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்கும். ஏன் இடத்துல இருந்து நீ பார்த்தா தாண்டி உனக்கு புரியும். இங்க பாருக்கா, அம்மா இருந்தா உன்னை எப்படி பாத்துப்பாங்களோ அப்படிதான் நானும் பாத்துக்கிறேன். உனக்காக வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு இருக்க. இது எதையுமே புரிஞ்சுக்காம நீ என்ன காயப்படுத்துற பத்தியா, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. ஓ, இப்ப நீ பண்ணதெல்லாம் சொல்லி காட்ட போறியா? ஆமா, அப்படி நீ என்னதான் எனக்கு பண்ணிட்ட? சும்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடும் பண்ணல, தெரியும்ல. நானே பிரெக்னண்டா இருக்கிறது வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ எந்த கவலையும் இல்லாம உன் புருஷனை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கல. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறியே? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தப்ப பண்ண கூடாதுங்கிற அறிவில்ல உனக்கு? வயித்துல குழந்தை வாங்கிட்டு வந்ததுனால தானே இவ்ளோ பிரச்சனை. நீ ஒழுங்கா முன்கூட்டியே அதெல்லாம் யோசிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஓ, நான் பண்ணது தப்புன்னு என்னையே குட்டி காட்டுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல. இப்ப கூட நீ பண்ணது தப்புன்னு குற்ற உணர்ச்சியே இல்லல. கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசுறக்கா. எது? நான் உனக்கு நன்றியா இருக்கணுமா? வேணும்னா நான் உன் காலில் விழுந்து தேங்க்ஸ் சொல்லவா? இத பார், இதுக்கப்புறமும் நீ என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடி. நானே என் கல்யாணத்தை நடத்திக்கிறேன். இங்க பாருக்கா, சும்மா கோவத்துல இந்த மாதிரி யோசிக்காத. நான் சொன்ன மாதிரி உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். கொஞ்சம் பொறுமையா இரு என்ன?